இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பெண்களுக்கு வந்து அபியூஸ் நெறைய நடக்குது மேம். இப்ப இன்னும் கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் மேம்? ஏன்னா எனக்கும் 8 படிக்கிற பொண்ணு இருக்கா. நான் தனியா விட்டுட்டு வரேன். எனக்கு அவ சேஃப்டியா இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சேஃப்டியா தான் இருப்பான்னு நம்புறேன். ஆனா அது எப்படி மேம் எதிர்கொள்றது? நான் டிராவல் பண்ணும்போது கூட இந்த மாரிலாம் அபியூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து போயிட்டு வரும்போது நம்ம நம்ம வந்து நார்மலா இருந்தா கூட ஜென்ஸ் அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதுக்கு நம்ம எப்படி மேம் சேஃப்டியா இருக்கணும்? நீங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணவங்க கிட்ட ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறீங்கல்ல, அது ரொம்ப கம்மியா தான் மேம் குடுக்குறீங்க. அது நான் நெறைய கிரைம்ஸ்லாம் நெறைய பார்ப்பேன். அப்ப நான் யோசிப்பேன், இவருக்கே இவ்ளோ கம்மியா குடுத்துட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்ல. அந்த மாரி தான் நெனைப்பேன் மேம். இதுல இருந்து நம்ம எப்படி மேம் பாதுகாத்துக்கலாம்? இல்ல இது நான் திருப்பி நான் தொடக்கத்துல நான் எம்ஜிஆர் பாட்டு இப்ப திருப்பி எம்ஜிஆர் பாட்டே பாடுறேன். திருடரை திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நம்ம மா நம்ம மாறணும். நம்ம வீட்டுல வந்து அப்பா அம்மா பெண் குழந்தையும் பிள்ளை குழந்தையும் இருந்தாக்கா 2 பேரையும் அந்த பிள்ளை குழந்தையும் வேலை பண்ண வைக்கணும். அந்த மாதிரி பொதுவாதான் சமூக மாற்றம்ங்கிறது. இன்னொன்னு மேம், அது ஜென்ஸுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும் மேம். பொம்பள பசங்களே ஆமா இப்படி ஆமா கரெக்ட். ஜென்ஸுக்கும் சொல்லி நேருக்கு நேரா கண்ண பார்த்துதான் பேசணும். ஆனா எனக்கு தங்கச்சி பையன் இருக்கான். நானும் அவன்கிட்ட அப்படிதான் சொல்லி பழகுறேன் மேம். நீ நேர்ல கண்ண பார்த்து பேசு தம்பி அப்படின்னு. இல்ல அது கரெக்ட் தான். ஒரு சாரார் மாறாம எப்படி சமூகம் மாறும்? பெண்ணும் மாறணும், ஆணும் மாறணும் இல்லையா? அதனால ஆண்களும் இதுக்கு புரிதல் வேண்டும், மாற வேண்டும். அண்ட் இது ரொம்ப அஹ், நீங்க சொல்ற பயம், அச்சம் உண்மையானது. அஹ், அது என்னவோ அப்பப்போ ஒரு மேம் நிகழ்ச்சி நீங்க நடக்குது. வந்து டைரக்டா போய் சொல்ல சொல்றீங்கல்ல. இப்ப வெளிய அபியூஸ் ஆனா சொல்லுங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆனா நம்ம அத போய் சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளையே நம்ம கேரக்டரே லெஸ்ஸா பேசுறாங்க. நம்மளோட குடும்ப, சமூகம் இதெல்லாம் வந்து அந்த மாரி பாக்குறாங்க மேம். அப்ப வந்து நமக்கு தைரியமா போய் பேச முடியல. அந்த டைம்ல நம்மள டவுன் பண்ணிடுறாங்க. அந்த மாற்றம் வரதான் வேணும். கோர்ட்லயே கூட இல்ல. இந்த இந்த டவுரிக்காக வயலன்ஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்தா அந்த வீடு பிளவுபட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அவன் அடிச்ச போதே அந்த வீடு பிளவுபட்டு புதுசா பிளவுபட வேண்டாம். ஏன்னா நான் வந்து 24 மணி நேரம் இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு நம்பிக்கையா, எனக்கு எனக்கு அடி விழாது, நான் தைரியமா இருக்கலாம், நான் பாதுகாப்பா இருக்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு வந்து அந்த வீடு கொடுக்கலன்னா அது வீடே இல்லையே, இல்லையா? அதனால நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீ அந்த மாற்றம் வரதான் வரணும். அது நாம் எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். அண்ட் நீங்க சொல்றது இன்னும் ரொம்ப சரி. முதல்ல அந்த பெண்ணை தான் வந்து தப்பா நினைப்பாங்க. ஒரு ரொம்ப ஒரு 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 ஃபேமஸ் கேஸ். அது குர்மீத் சிங்னு ஒரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுன்னா என்ன, 10th கிளாஸ் எக்ஸாமுக்கு போகும்போது யாரோ ரவுடிஸ் வந்து அந்த இது வன்புணர்ச்சி பண்ணி அந்த பொண்ணு அங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யறா, மறுநாள் வந்து மறுநாள் எக்ஸாம் எழுத போறான். ஓகே. அப்போ வந்து அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப குறுக்கு விசாரணை செய்யும் போது அந்த வக்கீல் வந்து எந்த எந்த கார் வந்ததுன்னாக்க அது கிராமத்து பொண்ணு. அது ஃபியட்டுக்கும் ஹோண்டாக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது. அது ஏதோ சொல்றது. என்ன கலர் டிஷர்ட் போட்டுருந்தான், அதுக்கு ஏதோ வெள்ளைங்கிறது. ஆனா அந்த அவர் ரெட்டு போட்டுட்டு. அப்போ வந்து இந்த செஷன்ஸ் கோர்ட்ல அந்த ஜட்ஜு சொல்லிடுற, இந்த பெண்ணை நம்ப முடியாது, அவ பொய் சொல்றா அப்படின்னு. அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது. சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப அந்த செஷன்ஸ் ஜட்ஜ கண்டெம் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க நீங்க இப்ப எனக்கு நான் படிச்சிருக்கேன் இல்லையா? எனக்கே ஒரு ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும் வித்தியாசம் தெரியாது.
ஏதோ 4 சக்கரம் என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும், அவ்வளவுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுலயே. அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? சோ இந்த மாதிரி நீங்க ஒரு அந்த இந்த மாதிரி ரேப் கேசஸ் இப்படி ஒரு ஒரு சிம்பத்தி இல்லாம நீங்க பார்க்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லித்து. பட் அதுக்காக ரொம்ப ஒண்ணும் மாறு